ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் கலக்கி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்தில் கலக்கி வச்சுக்கலாம். தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி துருவி இதில் தேங்காய் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்குள்ளே ஸ்டஃபிங் நமக்கு ரெடியாக இருக்குது. இல்லை இரும்பு தோசைக்கல் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு கண்டி மாவை இது மேலே ஊற்றி அதை மூடி வச்சுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே மாற்றி போட்டுக்கோங்க. டேஸ்டியான கோதுமை தேங்காய் கருப்பட்டி வச்சு ஹெல்த்தியான ஒரு தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மாதிரி